அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வெளியே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். டைம் எப்ப நமக்கு தெரியல, எப்ப முடிய போகுதுன்னு தெரியல. முடிய போற டைம் வர்றது தெரியாம முடிய போற டைம் வர வரைக்கும் அங்க ஏதாவது இருக்குமா, இங்க ஏதாவது இருக்குமா, இதுக்குள்ள ஏதாவது இருக்குமா, அதுக்குள்ள ஏதாவது இருக்குமா. இந்த எலி எப்படி வந்து போய் சாப்பாடு தேடும், அந்த மாதிரி தேடிட்டு இருக்கோம். இங்க ஏதாவது இருக்குமா, அங்க ஏதாவது இருக்குமா. புரியுதா? இப்ப மனிதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப சீரியஸா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே நினைச்சு ஒன்னும் உருப்படியா ஒண்ணுமே பண்ண மாட்டான் கடைசி வரைக்கும். புரியுதா? நான் என்ன என்ன மீன் பண்றேன்னு புரியுதா? நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லாமானுங்க. நோட் பண்ணிருக்கீங்களா இந்த பழமொழி எல்லாம்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தத்துவ பழமொழி தெரியுமா? நாய்க்கு வேலை இல்லையா, நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா. என்ன புரியுது இதுல உங்களுக்கு? அதை பாத்தீங்கன்னா ஏதோ பிஸியா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வேலை இல்லை அதுக்கு. மனிதனுக்கு இப்ப கிட்டத்தட்ட அதே தான். என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, ஏதோ நமக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு. இந்த வடிவேல் ஜோக்ல சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, எனக்கு இன்னும் கடைசி கடமை ஒண்ணு இருக்கு. இந்த மாயையே நம் வாழ்வு மொத்தத்தையும் வீண் பண்ணி கூட்டிட்டு போயிருது. காசி என்பது ஒவ்வொரு மண்ணிற்கும் அந்த மண்ணிற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடர்பு உண்டு. அந்த வகையில் நீங்கள் அடுத்த பிறவி எடுக்கக்கூடாது என்றால் அதற்கு முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னா காசி. ஏன் வந்து சொல்றேன் கேளுங்க. இப்ப விஷ்ணு பாதத்துல விஷ்ணு இப்போ கால் வச்சாரா வைக்கலையா, நம்ம எப்பயுமே இந்த கட்டுக்கதைகளுக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஒரு ஞானி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் திருவள்ளுவர். ஒரு பொருள் எவ்வளவு சிறப்பா வர்ணிச்சு ஒருவர் உங்களுக்கு சொன்னாலும், எத்தன்மை தாயினும் அப்பொருளினுடைய ஆழமான உட்கருத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஞானிக்கு அழகு. தன்னுடைய தலையெழுத்து மாறணும், ஆனா தான் மாறுவதற்கு அவன் தயார் நிலையில் இல்லை. தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடம்தான் காசி, மாற்று கருத்து இல்ல. விஷ்ணு பாதத்துக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அருட்சக்திகள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும், மாற்று கருத்து இல்ல. வாங்கி கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, 2000 கிலோ தங்கம் கேக்குறீங்க, சரி இந்தாங்கன்னு கொடுக்குறேன், 7 தூக்கிட்டு போவீங்கன்னு கேட்கிறேன். கேட்பது பெரிதாக இருக்கிறது, வாங்கி கொள்வதற்கான பாக்கெட் நம்ம கிட்ட இல்ல, கொள்கலன் இல்ல, கண்டெய்னர் இல்ல. கேட்கிற பொருள் பெருசு. அந்த பொருள் வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பாடி தாங்காது. தாங்கிக்கிற பக்குவத்தை வளர்த்திருக்கோமா? அப்ப என்னன்னா, புனித தலங்களுக்கு செல்லும் போது நாம் அடிப்படையாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, நம்ம என்னதான் ராமர் பிறந்த இடத்துக்கே போனாலும், ராமர் கால் கிட்டேயே நம்ம போனாலும், நம் மனம் சுத்தமாக இல்லை என்றால் அதுதான் பெறக்கூடிய நிலை. யோகியர்களும் ஞானியர்களும் மகான்களும் முனிவர்களும் ஒரு சராசரி மனிதனுக்கு எப்போது பெரிய அருளை கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மனசு லேசா இருக்கணும், இந்த மனசு ஒருத்தன் நல்லா இருக்கணும் உண்மையாவே நினைக்கணும். இல்லாட்டினா நீங்க எங்க போனாலும் எந்த அருள் நிலையும் பெற முடியாது. கங்கையில் குளித்து எந்திரித்தால் பாவம் போகுமா? 200% போகும். ஆனா எல்லாத்துக்கும் போலியே, ஏன் போல? அங்கதானே பிரச்சனை. அப்ப அது பண்ணக்கூடிய ப்ராசஸ ரிசீவ் பண்ணணும். இங்க இருக்கு, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே உங்களை சுத்தி தான் இருக்கு.
அது உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்குள்ள ரிசீவ் ஆகணும்னா நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய மோட்ல இருந்தீங்கன்னா போதும். ஆனா ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையில் நீங்கள் இல்லை. அப்ப ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை என்னன்னா, ரொம்ப யோசிக்க தேவையில்ல. எந்த ஆண்டனாவையோ இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா எந்த நட்டு போல்டையோ நீங்க வந்து டைட் பண்ண தேவையில்ல, லூஸ் பண்ணவும் தேவையில்ல. உங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறிடுச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்ரிதிங் இஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். உங்களது மனநிலை எப்போ காம் ஆயிருச்சோ, உங்களது மனநிலை எப்போது அமைதியாகி விடுகிறதோ, நீங்க எஃபோர்ட்டே போட வேணாம், பிரபஞ்சம் உங்களுக்காக எஃபோர்ட் போடும். புத்திசாலி வேலை செய்வானா, இல்ல வேலையே செய்யாம உட்கார்ந்துட்டு பிரபஞ்சத்தை வேலை செய்ய வச்சு வேடிக்கை பார்ப்பானா? வேலையே செய்யாம சும்மா உட்காருங்கன்னா 24 மணி நேரமும் சும்மா உட்கார்றது இல்ல. அவசியமானதை செஞ்சுட்டு அவசியம் இல்லாததை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்றது. சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல, வேலை வெட்டியே செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ பிஸியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய வேலை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒரு வேலையும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். நான் ஏதாவது வேலை பண்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு? தெரியுது. ஆனா நான் சும்மா தான் இருக்கேன். அது எப்படி? ரமண மகரிஷி பேசினாருன்னா வாய் மட்டும்தான் பேசும், மனம் செத்து போயே இருக்கும். இதைதான் புரிஞ்சுக்க முடியுது அந்த நிலையை உங்களால. வாய் பேசும், கை வேலை செய்யும், எல்லாம் பண்ணுவார். ஆனா மனம் இறந்த நிலையிலேயே இருக்கும். குழம்புதான் தெளிவா இருக்கா? அப்ப எப்பேற்பட்ட மகானவர் அவர். அந்த நிலை நம்ம அவர் நிலை போலனாலும் ஏதோ ஓரளவுக்கா பக்கத்துல போகலாம். அப்ப நம்ம எப்படி? வாய் பேசும், கையால் அசைவில் இருக்கும், மூமெண்ட்ல இருக்கும், ஆனா மனம் செத்து போயே இருக்கும், இறந்த நிலையில் இருக்கும். எப்படி? மீன் எப்படி நீரில் மட்டும்தான் வாழ முடியுமோ, தரையில வச்சா மீனால வாழ முடியுமா? அதுபோல மனம் என்பது நிகழ்காலத்தில் வாழாது, இறந்துவிடும். மனம் வாழ வேண்டும் என்றால் ஒன்று இறந்த காலம் தேவை, இல்லை என்றால் எதிர்காலம் தேவை. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க மைண்ட் எப்போ ஊர் மைண்ட் கவனிச்சு பாருங்க. ஒன்னு ஃபியூச்சரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா நடந்து முடிஞ்சதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அங்க என்ன பண்ணலான்றத பத்தி யோசிக்காது. கவனிச்சிருக்கீங்களா? இப்ப சொல்லுங்க, என் மனம் வந்து இறந்து இருக்கா, வேலை செஞ்சுட்டு இருக்கா? எப்படி வேலை செய்யுது? இறந்துதான் இருக்கிறது. நிகழ்காலத்தில் உங்களது முழு கவனமும் செலுத்தப்படும் போது எண்ணச்சிதறல் ஏற்படாது, கவனச்சிதறல் ஏற்படாது. எப்ப எண்ணச்சிதறல் ஏற்படவில்லையோ எனர்ஜி சிதறாது. எனர்ஜி சிதறாம இருக்கிறப்போ நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திர சொற்களாக மாறும். நிகழ்காலத்தில் வாயும் போது மனம் இறந்து விடுகிறது, நிகழ்காலத்தை கவனிக்கும் போது மனம் இறந்து விடுகிறது. ஒரு பொருளை கவனிக்கும் போது ஆன்மா அதன் வேலையை செய்ய தொடங்கி விடுகிறது. மனம் அதனுடைய முயற்சியை மேற்கொள்ளும் போது ஆன்மா அதன் வேலையை நிறுத்தி விடுகிறது. அப்ப என்ன? கவனிச்சீங்கன்னா போதும். ஒரு சூழ்நிலைய கவனிக்கும் போது பேரதிசயங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும். எந்த புனித தலத்துக்கு வேணா போங்க, உங்களை நான் வேணான்னு சொல்ல. மனசை சுத்தமா வச்சுட்டு போகணும். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதுல வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்ம பாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.